வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்ல அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான், எங்கள் தொண்டர்களை நம்பிதான். எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனாலதான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெருசா உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க என்ன போற இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம அன்னைக்கு நான் போலித்தேவன் இதுல சொன்னேன். அதுதானே தவிர இதுக்கு நயினார் காரணமா இல்லை, இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம். இதுல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு. கரெக்டா? நான் முடிவெடு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது. நம்மளுடைய சுவாபம் அது கிடையாது. அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க. இப்ப ரொம்ப கிளீனா இருக்கு. இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க. அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்திருக்கலாமே, அந்த கிழமை எடுத்திருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான். அதுதான் சார். அப்படி நீங்க தானே சொல்றீங்க. பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி எடுப்படும்? சட்டத்தின் அடிப்படையில மற்ற எல்லா விஷயங்களையும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சரி, என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஒரு அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அது நான் என்றைக்கும் அதில் சரியா இருக்கேன். ஆனா அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேக்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்பதான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்னெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்துல எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. பல வாய்ப்புன்றது சார் சொல்ற மாதிரி அதிமுக அந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியால அடிக்கிறதுக்கோ இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்திருக்கீங்க சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன். நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம். இது நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் OPS என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்க வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது அர்த்தமா நடந்தது. அவர் திரு OPS அவர்களின் துணைவியார் மறைந்த பொழுது முதல்வர் அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி விட்டு செஞ்சிருக்காரு. அதனால அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி, அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒன்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேரா முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள். அது மாதிரிலாம் OPS எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல காரி நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சி என்ன கட்சியை தூக்கிட்டு போறது இல்ல,
அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்ல, அது மாதிரி அவங்க வந்து இதுல நிறைய பேர் அதிருப்தியில உள்ளவங்களை